பல்வேறு படித்தளங்களில் கொண்டிருக்கிற முதற் கனிகள் என்று சொல்லப்படுகிற ஞான பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைத்திருப்பதில் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஐஎம்எஸ் மிஷனரி சங்கம், என்எம்எஸ் மிஷனரி சங்கம் இரண்டில் பேராயர் டி.எஸ். அசரியா அவர்கள் மிகப்பெரிய தரிசனத்தோடு இந்தியாவை, இந்தியர்களால், இந்திய பணத்தையும் இந்திய நிர்வாகத்தையும் கொண்டு மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு அவர்கள் ஆரம்பித்த பணித்தளம். ஏறக்குறைய இந்த மிஷனரி இயக்கம் 125 ஆண்டுகளாக சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த திருமறையிலிருந்து வாசித்த பகுதியிலிருந்து சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி நான் உங்களுடைய வாழ்க்கை விடைபெறுகிற விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 9வது அதிகாரமும் 10வது அதிகாரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மிஷனரி பணிக்காக நம்முடைய சீடர்களை அனுப்புகிற பகுதிகளை சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். 9வது அதிகாரத்தில் அவர் முதலில் 12 அனுப்புகிறார். அவர்கள் போய் திரும்பி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறகு இந்த 12 போய் சந்தித்து வருவது போதாது என்பதை உணர்ந்தவராக அவர் மிஷனரி பணிக்காக பலரை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை 9வது அதிகாரத்தின் நிறைவு பகுதிகளை நீங்கள் பார்த்தால், என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். முதலில் அவரும் என்னுடைய வீட்டில் ஒரு மரணம் சம்பவித்து விட்டது, நான் அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். பிறகு ஒருவரை கூப்பிடுகிறார். அவர் நான் போய் வீட்டில் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் பலரை அவர் அழைத்த பிறகு 10வது அதிகாரம் அவர் வேறு 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புவதற்கு தீர்மானித்தார். இந்த வேறு 70 பேரிடத்தில் அவர் சொல்லுகிற முதலாவது காரியம், 2 பேராக போங்கள் என்று அவர் சொல்கிறார். 2 பேராக போங்கள். இதை பார்த்த உடனே எனக்கு பிரசங்கியில இருக்கிற அந்த முப்புரை நூலை குறித்த அந்த விளக்கம் மனதில் இருக்கிறது. இந்த 2 பேரோடு இறைவனும் சேர்ந்து செல்லுகிற அனுபவத்தை குறித்து நான் யோசித்தேன். அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம், 2வது வசனம் இன்னும் அதிகமான ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அதுதான் காட்ஸ் கால் என்று சொல்றார். நாம் ஒப்புக்கொடுக்கலாம், விருப்பப்படலாம், பொருளுதவி செய்யலாம், நிறைய காரியங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டிவைன் ஃபேக்டர் என்று சொல்கிறோம். கடவுள் யாரை எங்கே எப்போது அனுப்புவதற்கு தீர்மானிக்கிறார் என்பதுதான் தீர்மானிக்கிற முடிவான ஒரு அம்சமாக திருப்பணியிலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த காலிங் என்பது அமைந்த பிறகு இந்த திருப்பணியிலே இருக்கிற ஆபத்துகளை குறித்து சொல்கிறார். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதை இங்கு இத்தனை மிஷனரிகளாலே கண்டெடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நம்ம கீழே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் இதற்கு பின்னாக இருக்கிற உழைப்பு, அதில் இருந்த கடினப்பாடுகள், சந்தித்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பயமுறுத்துதல்கள், இத்தனைக்கும் பிறகுதான் இந்த களம் விளைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பகுதி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அப்ப அடுத்த வசனம் சொல்கிறது, மிஷனரிகளாக போகிறவர்களுக்கு சொல்லுகிற ஒரு குறிப்பு, பணப்பையும் சாமான் பையும்
பணிக்காக போகிறவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை குறித்தும் உணவு உடை தங்குமிடம் குறித்தும் கவலைப்படாதவர்களாக இருக்கிறோம். நான் இதை வாசித்த போது நினைத்தேன், நான் பர்ஸ் எடுக்காம வெளியே போகலாம். இப்ப காசு இல்லாட்டி கூட அதுல என்ன இருக்கும்? ஏடிஎம் கார்டு. இப்ப நம்ம யாராவது பர்ஸ், ஏடிஎம் கார்டு இதெல்லாம் இல்லாம வெளியில போகலாம். ஆனா மிஷனரிகளாக போகிறவர்கள் பணப்பையும் சாமான் பையும் கொண்டு போக வேண்டாம். அதுல பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம் என்று குறிப்பிட்டு யாரையும் கேட்காதீங்க. போறப்ப யூ ரிலை ஒன்லி ஆன் டிவைன் லீடிங், காட்ஸ் லீடிங். யார்கிட்டையும் போய் இந்த ஊருக்கு போகலாமா போகக்கூடாதா, இந்த ஊருக்கு போனா யார் வீட்டில் தங்கலாம், எந்த ப்ரிப்பரேஷனும் வேண்டாம். நான் இதை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். இந்த ஒரு கடினமான பயிற்சியை ஆண்டவர் கொடுத்திருந்ததுனால்தான் அவருடைய மரணம் சம்பவித்த பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ள உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்த போது அவங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன? ட்ரெஷரர் தூக்கு போட்டு கொண்டு செத்து போயிருந்தாங்க. அதுதான் கண்டிஷன். ஆனாலும் ஏற்கனவே இந்த மிஷனரி பணி என்பது இறைவனை சார்ந்து இறைவனுடைய உதவியோடு செய்கிற ஒரு பணி என்பதை அவர்கள் உணர்ந்திருந்ததாக அப்ப அடுத்து இந்த சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் பற்றி ஆண்டவர் சொல்றார். நீங்க ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டில் தங்கி இருக்க, அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க, வீட்டுக்கு வீடு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, உங்க வீட்டில் என்ன இன்னைக்கு சாப்பாடு, உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்டு போகக்கூடாது. ஒரு வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை என்ன செய்யணும், கடைசி வரைக்கும். அப்ப இந்த இடத்துல தான் நாம் வருவோம். திருச்சி ஐஎம்எஸ்டி இந்த இடத்துல தான் ஒரு செய்தி வருகிறது. You are responsible for the missionaries who are going to the mission field, taking up the love of God and preaching the salvation in Jesus Christ. அவர்களுடைய உணவு, அவருடைய தண்ணீர், அவருடைய தேவைகள் இவை அனைத்தும் நம்முடைய பொறுப்பில் ஆகிறது. அவர்கள் பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சையும் அணியாமல் பணித்தளத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னார். வீட்டுக்கு வீடு போகாமல் கிடைக்கிற இடத்திலே தங்கி உத்தமமும் உண்மையுமாய் திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். எல்லா சூழ்நிலையும் சமாதானத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அவளுக்கு பின்பாக இருக்க வேண்டிய அந்த ஆதரவு கரம் உங்களுடைய இந்த நாளில ஆண்டவர் இந்த பகுதியில் இருந்து அதை உங்களுக்கு நினைவு. நீங்கள் மிஷனரிகளை அனுப்புகிற பொழுது அந்த மிஷனரிகளுடைய குறைவுகளை குறித்து, அந்த மிஷனரிகளுடைய தேவைகளை குறித்து, அந்த மிஷனரிகளுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற பல்வேறு தயக்கங்களை குறித்து
சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை முன்கூட்டியே அறிந்து அதற்கான தீர்வுகளை தீர்மானிக்கிறவராக இருப்பது நாம் அழைக்கிறோம். வார் ஃப்ரண்ட்ல போரிடுகிறவர்கள் எவ்வளவு சோல்ஜர்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சப்ளை ஸ்டாஃப். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். போர் முனையில் ஒரு 100 பேர் சோல்ஜர்ஸ் துப்பாக்கியோடு படுத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு ஒரு 100-200 பேர் சப்ளை ஸ்டாஃப் இருப்பாங்க. 3வது நம்பர் சோல்ஜர் வந்து தண்ணி பாட்டில் தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் கீழே இருந்து தண்ணி பாட்டில் என்ன செய்யணும்? அவன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். 5வது நம்பர் சோல்ஜர் வந்து புல்லட் தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் கீழே இருந்து அவனுக்கு என்ன செய்யணும்? புல்லட் போகணும். அவனுக்கு சப்ளை ஸ்டாஃப் வேலை செய்யலைன்னா துப்பாக்கி எடுத்து ஓரத்தில் வச்சு படுத்துவான். உணவு வேண்டும் என்கிற பொழுது உணவு போக வேண்டும். காயப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் அவனை எடுத்துக்கொண்டு போய் காயம் கட்ட வேண்டும். தொடர்ந்து ஒரு மூலையில ஒரு ஃபேக்டரி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இத்தனையும் இருந்தால்தான் 100 பேர் வார் ஃப்ரண்ட்ல என்ன செய்யணும்? துப்பாக்கி போகிறது. நீங்களே அந்த சர்ப்ரைஸ் தான். அங்கே அந்த 100 பேர் சர்வாயுத வர்க்கம் என்று நாம் சொல்லுகிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக போரிட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் சப்ளை ஸ்டாஃப் அவருடைய தேவைகளை உடனுக்குடன் சந்திக்கிறவர்களாக இருந்தால்தான் இந்த பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அதில் இன்னும் உற்சாகமாக நீங்கள் பணியாற்றுவதற்கு உங்களுடைய ஆண்டவருடைய பெயராக நடைபெறும். இந்த நாளில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக ஐஎம்எஸ் திருச்சி பணித்தளத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு குறிப்பாக